வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ லேட்டஸ்ட் நியூஸாக வந்திருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட போகிறதா ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறம்போக்கு நிலத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்குவதற்கான தடையை ஒருமுறை தளர்த்தும் சிறப்பு முறைப்படுத்தும் திட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 86,271 குடும்பங்கள் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படும். இந்த திட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் டிசம்பர் 31, 2025 வரை அமலில் இருக்கும். பிப்ரவரியில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அமைச்சரவை இந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்தது. இதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சி சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள 532 கிராமங்களில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவும் குடியிருப்புகளுக்கும், மாவட்ட தலைமையகங்கள், மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவும் குடியிருப்புகளுக்கும் பொருந்தும். இந்த திட்டம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களையும், மாவட்ட தலைமையகங்கள் மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளையும் உள்ளடக்கியது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி முதற்கட்ட கணக்கெடுப்பில் சென்னை மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் 29,187 குடும்பங்களும், தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் 57,084 குடும்பங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகளில் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 2 சென்ட், 1 சென்ட் இலவசமாக மற்றும் நில மதிப்பில் 1 சென்ட் பெற தகுதியுடையது. பிற மாநகராட்சிகளின் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் வசிப்பவர்கள் 3 சென்ட், 2 சென்ட் இலவசம் மற்றும் நில மதிப்பில் 1 சென்ட் பெற தகுதியுடையவர்கள். கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு 3 சென்ட் ஆக்கிரமிப்பு நிலம் எந்த செலவும் இல்லாமல் முறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். தாசில்தார்கள், வருவாய் கோட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் பட்டாக்களை வழங்குவதற்கு முன்பு முழுமையான சரிபார்ப்புகளை மேற்கொள்வார்கள் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. பட்டாக்கள் குடியிருப்பு நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படும், வேற எந்த நடவடிக்கைகளும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் புறம்போக்கு நேரத்தில் இதுவரையும் வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் 10 ஆண்டுக்கு மேலே யாரெல்லாம் வசிச்சுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்காக அந்த ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.